பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் என் மேலே செம்ம கடுப்பு இருப்பீங்கள்ல, அது எனக்கு நல்லாவே தெரியுது. என்னடி என்ன தான் பண்ணிகிட்ருக்க? வீடியோஸும் காணோம், போட்டால் டேக்குக் மட்டும் போடுற, மற்ற யாருதும் போடவும் மாட்டேங்கிற. நாங்களும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம், என்ன தான் பண்ணிகிட்ருக்க? அதோ எஃப்எஃப் போடுற, அதோ எஃப்எஃப் போடுற அப்படின்ற. ஆனால் ஸ்டார்ட் பண்ண மட்டும் வழியே காணாமே அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. பட் நான் என்ன பண்ணுறது? 25 வயசு ஆயிட்டாலே எல்லா தண்ட கருமாந்திரமும் என் தலையில் தான் வந்து விடியும் போல். என்ன பண்ணுறது? ஓவர் திங்கிங், டிப்ரெஷன், சிச்சி சிச்சி சி அதுக்குள்ளேயே போக வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். ஓகேவா? அதனால் மட்டும்தான் லேட் ஆச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து, இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு நான் ஏன்டா ஓப்பன் பண்ணான்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கிது. சீரியஸாக அதுக்குள்ளேயே இருக்கேன்டா, வெளியே வரவே முடியல. நானும் என்னை கண்ட்ரோல் பண்ணாலும் முடியல, என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் எப்போ போகிறேன் எப்போ வெளியே வரேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இதுலேயே டைம் போயிடுது. சரி, ஓகே விடுங்க. இந்த மாதிரி நீங்கள்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்கள்ல? ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்க ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படியே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேடா? இது ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ, ஸோ அதனால் மட்டும்தான் நான் இதை எடுத்துட்டேன். நீங்கள் எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, அது எனக்கு புரியுது. இது வந்து ரொம்ப நாளாக ஒரு ரெக்வஸ்ட் வந்தது. இது ஒரு ஒன்லைன் வச்சு போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் எல்லாம் கேட்டது. நீங்களும் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, அது எனக்கு புரியுது. நான் சீக்கிரமாக போட்டுடுறேன்டா. இதுக்கப்புறம் நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகேடா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டேக்குக்கோட 2 ஷார்ட். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஐ எம் ஸோ சாரி. ஓகேடா, 2 ஷார்ட்குள்ளே போயிடலாமா? நல்லா கண்ணை மூடி சைலண்ட்டான ஒரு பிளேஸில் ஹெட்செட் போட்டு நல்லா இமேஜின் பண்ணி கேளுங்க. ஓகேடா? ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம தேங்க தான் காமிக்கிறோம். நம்ம அப்படியே கிச்சனில் நின்றுட்டு சாங் பாடிக்கிட்டே அவ்வளோ அழகாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி குக் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் சாங் பாடிக்கிட்டே டான்ஸ் பண்ணிக்கிட்டே அவ்வளோ அழகாக குக் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் இந்த சாங்கை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும், அந்த பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். இந்த சாங்குக்கு அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டே அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு லைன், என் ஆசையெல்லாம் உன் இருக்கத்திலே வேறென்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை பாடி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஹேண்ட் அப்படியே ரொம்ப டைட்டாக வந்து பேக் ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு அவங்க சீக்ஸில், தேங்கோட சீக்ஸில் குட் மார்னிங் சொல்லு. என்ன பண்ணுற? ப்ரஷ் கூட பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்கா? அதுக்குள்ளே வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கா. கையெடு. நீ தானடா பாட்டு பாடிட்டு இருந்த? அதான் வந்து கம்பெனி கொடுக்கலாமேன்னு நினச்சா. என்னது கம்பெனி கொடுக்குறதா? நீ கம்பெனி கொடுத்த வரைக்கும் போதும் போதும், விட்டு. என்ன விட்டு ஜங்குகா, போதும் ஜங்குகா. ஜங்குகா ஜங்குகா சொன்னா கேளு. ஜங்குகா, நான் குக் பண்ணணும் அன்றா. அவனை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா? இல்லை, நான் பாட்டுக்கு என் ஜில்லை கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னு இந்த தயாங்க கிஸ் பண்ணனா? இல்லை, நான் என் ஜில்லை தானே கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் ஜில்லு, என் பொண்டாட்டி, அவனை தானே நான் கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். உன்னை நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா என்ன? இல்லை. அப்போ மூட்டை குக் பண்ணுற வழியே பாரு, புரிஞ்சுதா? செம்மையாக பசிக்குது. ஜங்குகா சொன்னால் கேளு ஜங்குகா. நான் குக் பண்ணணும். குக் பண்ணுறா. நான் எதாவது டிஸ்டர்ப் பண்ணா என்ன? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்க? ஃபஸ்ட்டு என் ஷர்ட்குள்ளே இருந்து கையெடு. எடு ஜங்குகா.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்க் தான் க்யூட்டாக டேர்ன் பண்ணுறாரு. டேர்ன் பண்ணா அப்படியே செம்ம ஷாக்கில் நின்றுட்டுருக்காரு. என்னது இது? என்னது இது? ஏன் உன் புருஷனோட பாடியை பார்த்தது இல்லையா என்ன? உன் ஜங்குக்கோட பாடி நல்லா இல்லையா என்ன? பிடிக்கலையா? உனக்காக தான்டா ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அது தெரியுது. எங்கே ஷர்ட் எங்க? ஷர்ட்டா? அது நீ தானே நேற்று நைட்டு தூக்கி போட்ட. எங்கே இருக்குன்னு எனக்கு கேட்டா? சரி, வேற ஏதாச்சும் எடுத்து போட்டாது வரலாம்ல. காலையில் எந்திரிச்சு உடனே என் ஃபேஸ் உன்னை தான் தேடிச்சு. அதான் நீ இங்கே தான் இருப்பேன்னு தோணுச்சு. அதான் பறந்து வந்துட்டேன் என் ஜெல்லுக்கிட்ட. விடு, தள்ளி போய் நில்ல. ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணியா? இல்லையே. போய் ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன். காஃபியா? காஃபியெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இந்த ஸ்ட்ராபெரியை ஃபஸ்ட்டு கடிச்சு சாப்பிட்ணும் போல் இருக்கு. நீ ஸ்ட்ராபெரியை சாப்பிட்டாத வரைக்கும் போதும். நேற்று நைட்டே என் லிப்ஸ் ரொம்ப வலிச்சது தெரியுமா? மனுஷனாடா நீ எல்லாம்? இது லிப்ஸ்ன்னு நினச்சி இல்லை என்ன நினச்சிட்ருக்கா? அப்படி கடிச்சு கடிச்சு உள்ளே இழுத்துட்ருக்கா. என் லிப்ஸ் எப்படி வலிக்குது தெரியுமா? எனக்கு இப்போ கூட பெயினாக இருக்குது தெரியுமா? விடு, என்னை டச் பண்ணாத. போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. ஏய், எங்கடா குட் மார்னிங் கிஸ்? எங்கடா? அதான் நான் குட் மார்னிங் கிஸ் மார்னிங்கே கொடுத்துட்டேனே, இப்போ வந்து கேட்டுட்ருக்கேன். ஜங்குக்கா விளாடாத, டைம் ஆச்சு. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல. போடா. ஒரே ஒரு ஹக் மட்டும் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஜங்குக்கா என்ன ஆச்சு உனக்கு? என்ன காலங்காலத்தில் வந்துட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேன்? நான் என்ன பண்ணுறது? இப்படி கும்தாவாக ஒரு பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன ஜடமா? எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு? ஜடமாக இருந்தால் கூட உன்னை பார்த்தா மூடேருண்டா. உன்னை பார்த்தா அப்படியே கிஸ் பண்ணணும்னு தோணும். ஜங்குக்கா காலங்காத்தில் ஸ்டாப் பண்ணிட்டியா? காலங்காத்தில் ஆரம்பிச்சிட்டியா? இல்லை, நான் போகணும். நீ இங்கே இருந்தா என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆமாம். ஏய், எங்கடா என் பேபியை காணோம்? என்ன? ஆமாம், என் குட்டி பேபி எங்கடா? ஹக் பண்ணியிருக்கால, இவ்வளோ நேரம் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசினால. இன்னொரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு, வருவான். டேடா அப்படின்னு கிட்ட. டேடா, குட் மார்னிங் டேடா. அதோ வந்துட்டான்ல, என்னை விட்டு. ஜங்குக்கா பார்த்தா என்ன நினைப்பான்? என்னை விட்டு ஜங்குக்கா. அவளுக்கு என்ன தெரியாதா என்ன? தெரிஞ்சிட்டு போகுது. என் பொண்ணு என்ன மாதிரி தான் இருக்கணும். எப்படி இருப்பா தெரியுமா? என் பொண்ணு என்ன மாதிரியே. ஜங்குக்கா என்ன பண்ணுற? பேபி வந்துட்டுருக்கா, என்னை விடு மொத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க் தான் அவ்வளோ க்யூட்டா ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணி தள்ளி நிற்க வச்சுட்டு அப்படியே டேர்ன் பண்ணி அவன் பாட்டுக்கு குக் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான், அட செல்ல குட்டி, வாங்க வாங்க வாங்க, டேடாவை ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? மிஸ் யூ ஸோ மச். போதும் டேடா, ஸ்டாப் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னடா செல்லக்குட்டி? நான் காலங்காத்தால கேட்க போகிறேன். பசிக்குதா என்ன? ஆமாம், எனக்கு பசிக்குது. ஆனால் நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின் கேட்கணும். என்னடா கொஷின் கேட்க போகிறேன்? என்ன டாடா கிட்ட கேட்க போகிறேன்? அப்படி என்ன என் செல்லக்குட்டிக்கு டவுட்டு? ஏன் என் ஜில்லு கிளியர் பண்ணலையா என்ன? உங்கள் ஜில்லெல்லாம் கிளியர் பண்ணல. நான் உங்ககிட்ட தான் கேட்கலான்னு வந்துட்டேன். என்கிட்ட கேட்க போறியா? ஒய் ஜில்லு, என்ன என்ன என் பொண்ணு ஏதோ பெருசாக கேட்க போகிறான்னு நினைக்கிறேன். அவன் என்ன கேட்க போகிறான்னு இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் க்யூட்டாக சிரிச்சுட்டு அப்படியே குக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. ஜில்லு, ஏய், இப்போலேருந்து கையெடு போதா. அவள் கேட்டுட்ருக்கால, அவளுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஓகே, என்னடி செல்லா குட்டி, என்ன வேணும் உனக்கு?
என்ன டாடா கிட்ட கேட்க போறீங்க? டாடா, நைட்டு நான் உங்க கூட தானே தூங்குறேன். ஆமா, என் கூட தான் தூங்குறேன். நான் தான் ஸ்டோரி சொல்லி தூங்க வைக்கிறேன். ஆலா குட்டிக்கு என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே நீல் டவுன் பண்ணி அந்த குட்டி குட்டி ஹேண்டை அவ்வளோ அழகா அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு, என்ன என் செல்ல குட்டிக்கு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்டுட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது அந்த பேபி என்ன கேட்குறா அப்படின்னா, டாடா, நான் உங்கள் கூட தானே படுத்து தூங்குறேன், அதுவும் உங்கள் மேலே, உங்கள் செஸ்ட் மேலே தானே நான் ஹெட்டை வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ஆமாம், என் மேலே தான் தூங்குறீங்க. நான் தான் ரெகுலராக ஸ்டோரி சொல்லி என் செல்லக்குட்டியை தூங்க வைப்பேன். ஆ, அது எல்லாம் ஓகே டாடா. ஆனால் நான் மார்னிங் எந்திரிக்கும் போது அந்த சோஃபாவில் படுத்துட்ருக்கேன், ஏன் டாடா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்டுட்ருக்கா. இப்போது ஜங்குக்கு அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே டோன் பண்ணி, ஒய் சில்லு சில்லு, ஏதாச்சும் சொல்கிறா. நான் என்ன சொல்கிறது, நீ தானே கொண்டு போய் படுக்க வச்ச, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் தான் வேணாம் வேணான்னு சொன்னனா இல்லையா? பாப்பா இருக்கா, வேணாண்டா வேணாண்டான்னு சொல்லி எத்தனை தடவை சொன்னேன். நீ தானே அவளுக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் படுக்க வச்சா. இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நீ ஆச்சு, உன் பொண்ணாச்சு, ஆளை விடுங்க, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக குக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது டேடா டேடா அப்புறம் இன்னொரு டவுட்டு. ஆமாம், மம்மா ஏன் இப்போ கத்திக்கிட்டே இருந்தாங்க? நேற்று நைட்டு ரொம்ப கத்துனாங்க, எதுக்கு கத்துனாங்க? சுச்சு, இவன் இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்கா. அது அது வந்து இதுக்கு மேலே இவ காதில் பஞ்சு தாண்டா வைக்கணும். அப்பா ஜங்குக்கா, டாடா சொல்லுங்க டாடா, மம்மா எதுக்கு நைட்டெல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாங்க? எனக்கு அது கேட்டுச்சு. ஐயோ, என் பேபி தூங்கலையா அப்போது? தூங்குனே, ஆனாலும் கேட்டுச்சே டாடா. ஆன்னு கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. எதுக்குடா மம்மா கத்துனாங்க? அது அது வந்து கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி உங்கள் மாமாவை கடிச்சிச்சுடா, அதனால தான். என்ன, கரப்பாம்பூச்சியா? நம்ம வீட்லையா? ஆமாம், நம்ம வீட்டில் தான் பெரிய பெரிய கரப்பாம்பூச்சியெல்லாம் இருந்தது. அதுதான், அதை அடித்து கொன்ற வேண்டியதானே. செங்குக்கா, அடிச்சு கொண்டுட்டா. ஏய் சில்லு, வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். டாடா, இங்கே நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதை அடித்து கொல்லலையா நீங்கள்? சங்குக்கா கேட்குறான்ல, சொல்லு. அடித்து கொண்டுட்டா? ஏய், எதை அடித்து கொல்லுவ? ம் ம் நைட்டெல்லாம் வச்சு என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன், அதை. வாயை மூடு, உன் பொண்ணு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க் பாட்டுக்கு க்யூட்டாக நின்று குக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் என்னென்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியாமல் இது சொல்லி சமாளிச்சிட்ருக்காரு. இப்போது அந்த க்யூட்டான பேபி அப்படியே ஜங்குக்கு ஒரு கண்ணில் பார்த்துட்டு, டேடா சொல்கிறா குட்டி, ஏன்டாடா இவ்வளோ கேவலமாக போய் சொல்லிகிட்ருக்கீங்க? என்னது? ஆமாண்டாடா, உங்களை பற்றியும் தெரியும், மம்மா பற்றியும் எனக்கு தெரியும். என்னை போதும், இறக்கி கீழே விடுங்க. உங்களெல்லாம் உங்ககிட்ட நான் பேசினேன் பார்த்தியா, என்ன சொல்லணும். எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு டேடா, எனக்கு கீழே இறக்கி விடுங்க டேடா. அச்சோ, என்ன புரிஞ்சுது என் செல்லக்குட்டிக்கு? நீங்கள் நைட்டு என்னென்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹோய், என்ன சொல்கிறீங்க? எப்படி தெரியும்? ரெகுலராக நீங்கள் அதை தானே பண்ணிகிட்ருக்கீங்க. மம்மா பாவம் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க டாடா. நான் சீக்கிரமாக மம்மாவுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க போகிறேன். மம்மா உங்களை விட்டு ரொம்ப ஃப்ரீ பேர்டாக சுற்றுட்டோம். தள்ளுங்க, என்ன கீழே இறக்கி விடுங்க. மம்மா மம்மா. என்னடா குட்டி, எனக்கு மில்க் ரெடியா? எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் மில்க்கு குடிச்சிட்டு நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்றேன், சரியா? க்யூட் பேபி, அப்படி என்ன மாதிரியே இருக்கும், கரெக்டாக இருக்கும். மம்மா, நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது, டாடா மாதிரி எப்பயுமே பர்ஃபெக்டாக இருப்பேன். டைமிங்கில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன்,
புரிஞ்சதா? நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது. புரிஞ்சதா? அதுதானே பார்த்தேன். எங்கடா இப்போ தானே என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினாலேன்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்குள்ளே அசிங்கப்படுத்திட்டல்ல. டேடா, நீ ஒரு கிரேட் டேடா. ஆமாம் டேடா, ஏன் போய் போய் இவங்கள போய் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? அதுதான் டேடா என்னால் புரிஞ்சிக்கவே முடியல டேடா. இந்த டேக்கிட்ட என்ன இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. ஆமாம்ல, இந்த டேக்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சதுனே தெரில. நானும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம் டேடா, சீக்கிரமாக இவங்களை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸில் ஜிம்முன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அவரை சீக்கிரமாக நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க. அவர் எவ்வளோ ஸ்வீட்டாக க்யூட்டாக இன்னைக்கு எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு தெரியுமா? அவ்வளோ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு, சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரு. நான் என்ன டார்ச்சர் பண்ணாலும் அவ்வளோ ஹாப்பியாக என்னை ஜாலியாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஆனால் மம்மா பாருங்கள், எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரதில்ல, ஒரு ஐஸ்கிரீம் கேட்டாலும் வாங்கி தரதில்ல. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கத்திக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரமாக இவங்களை டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அந்த பேபி பேசிகிட்ருக்கா. இப்போது நம்ம தேங்க் தான். ஏய் ஐஷு, என்னடி சொல்லிகிட்ருக்கா? ஜங்குக் என்ன டிவோர்ஸ் பண்ணணுமா? பாரு ஜங்குக்கா, நான் உனக்காக தான் ரொம்ப பொறுத்து போனேன். பாரு என்ன பேசிகிட்டு இருக்க பார்த்தியா? வாய் பேசிகிட்டு இருக்க பார்த்தியா? 5 years தான் ஆகுது, என்ன பேசிகிட்டு இருக்கா? ஏய் ஜில்லு 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 இரு ஜில்லு, எதுக்குடா கத்திக்கிட்டே போகிறா அவகிட்ட? பின்ன என்ன? பாரு என்னை பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்கான்னு. நீ அந்த ஜிம்மின் கிட்ட போவியா? அந்த ஜிம்மினை பார்ப்பியா? ஏய் ஜில்லு, நீ தாண்டா எனக்கு எல்லாமே. நான் ஏன் அவன்கிட்ட போகிறேன்? ஜல்ல குட்டி, நீ தானடா. எங்கே போனாலும் நான் உன்னை தானே சுற்றி வருவேன். அது உனக்கு தான் நல்லா தெரியும்ல. ஓ, அப்போது அவன்கிட்ட போவியா நீ? ஏய் ஜில்லு, என்னடா காலங்காத்தால எதுக்குடா ஸ்டாப் பண்ணிகிட்ருக்க? நான் உன்னை தவிர வேற எவனாவது மனசில் நினச்சிப்பண்ணா? ஜெல்லு இல்லை, க்யூட்டான பொண்டாட்டி இல்லை. டைம் ஆச்சுடா, ஒரு கப் காஃபி எங்கடா? அவனை பார்க்க மாட்டல்ல? ப்ராமிஸாக பார்க்க மாட்டான், போதுமா? டேடா, பொய் சொல்கிறீங்க தானே? நேற்று நைட்டு நம்ம 2 பேரும் எங்கே போனோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம் ஜங்குக்கா, நேற்றே நான் கேட்கணுன்னு நினச்சேன். ஆமாம், ஐஷுவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஆஃபீஸ்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு? நானும் நேற்று கேட்கவே மறந்துட்டேன், நீ எனக்கு கேட்கவும் விடலை. ஆமாம், என்னாச்சு? எங்கே போனீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக காஃபி கப்போட அப்படியே டோன் பண்ணி ஜங்குக்கை பார்த்து கேட்டுட்ருக்காரு. ஜங்குக் க்யூட்டாக ஐஷுவை பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. ஐஷு அந்த டைனிங் டேபிள் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு க்யூட்டாக காலாட்டிக்கிட்டே அந்த மில்க் கிளாஸை அப்படியே குடிச்சிக்கிட்டே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கை பார்த்துட்ருக்கா. என்னடாடா என்ன பார்க்குறீங்க? மம்மா கேட்குறாங்கல்ல, சொல்லுங்கள் எங்கே போகணுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நானே சொல்லிட்டா? ஏய் வேணாம் ஐஷு, நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கால. ஏய், அவனுக்கு நிறைய சாக்லேட் ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், ஓகேவா? ஓகேவா? சொல்லக்கூடாதுடி. நான் சொல்லுவேனே. ஐஷு, எங்கே போனீங்க நேற்று ஏன் வீட்டுக்கு வரதுக்கு அவ்வளோ லேட் ஆச்சு? ஜங்குக்கா நீ சொல்லு. ஆமாம், ஐஷுவை கொண்டாந்து விட்டுட்டு மறுபடியும் எங்கே போனேன்? அப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டேன், பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு. அப்படி எங்கே போனேன் சொல்லு ஜங்குக்கா. ஏய் உன்கிட்ட தான் கேட்குறேன், சொல்லு ஜங்குக்கா. ஜங்குக்கா என்னை பார்த்து பேசு, எதுக்கு ஐஷுவை பார்த்து முறைச்சிட்ருக்க? மம்மா நான் சொல்கிறேன். ஐஷு வேணாடி. நோ டேடா, மம்மா கிட்ட எதுவும் மறைக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க. அப்புறம் நீங்களே ப்ராமிஸை மீறினா எப்படி டேடா? நான் சொல்லுவேன். மம்மா, நேற்று நாங்கள் எங்கே போனோன்னு தெரியுமா? ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம்மா, நானும் டேடாவும் ஜாலியாக பேசிக்கிட்டே வந்தோம்மா. அப்போது ஜிம்மன் அங்கிள் கால் பண்ணார். யார்? ஜிம்மனா? ஆமாம்மா, ஜிம்மன் அங்கிள் கால் பண்ணாரா? உடனே அப்பா
ஒரு காஃபி ஷாப்க்கு கூட்டிகிட்டு போனார் என்ன. அங்கே எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தாரு தெரியுமா ஜிமின் அங்கிள். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு, ரொம்ப ஜாலியாக பேசினார், என் கூட விளாண்டாரு. அப்படி நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா டேடாவும் ஜிமின் அங்கிளும் ஏதோ ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜிமின் அங்கிள் டேடாவோட கையை டச் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க மாமா. அதுவும் 2 பேரும் சிரித்து சிரித்து எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா. அவங்க எவ்வளோ ஸ்வீட்டாக என்கிட்ட பேசினாங்க தெரியுமா. உனக்கு மட்டும் ஏன் மாமா ஜிமின் அங்கிளை கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது? சொல்லு மாமா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்டுட்ருக்கா. இப்போ ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ் நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஐஷு குட்டியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. நான் வட்டி சொல்லாதன்னு தாண்டி சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். விசப்பூச்சி எப்போ பார்த்தாலும் போட்டு கொடுக்குறதே வேலையாகவே வச்சுருக்கா. என் ஜெல்லு பிள்ளைய வைக்க சொன்னால் விசப்பூச்சியை பார்த்து வச்சுருக்கேன். ஐயோ பார்க்குறானே. ஏய் ஜில்லு 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 இங்கே பாருடா. போதும். ஏன் ஜங்குக்கா என்கிட்ட சொல்லவே இல்லை? ஜிம்மினை மீட் பண்ண போகிறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏய் இங்கே பாருடா, நான் உன்கிட்ட மறைக்கணும் நல்லா இல்லை, நான் உன்கிட்ட வந்து சொல்லணும் தான் வந்தேன். அதுக்கப்புறம் நீ வேற செம்ம க்யூட்டாக இருந்தியா, உன்னை பார்த்த உடனே அப்படியே டெம்ப்டாகி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. ஏய் பாப்பா, ஏய் ஜில்லு உங்ககிட்ட தானே பேசிகிட்ருக்கேன். ஏய் அப்போது என்கிட்ட மறைக்கணும்னு நினச்சி மறைச்சிருக்கல்ல, ஐஷுக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெல்லாம் சொல்லி வச்சுருக்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா, ஜிமின்க்கும் ஷுகாவுக்கும் ஏதோ சண்டையாம், அதனால் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். மற்றபடி நாங்கள் வேறு எதுவுமே பேசலை தயாங். தயாங் ஐயோ. ஏய் ஜில்லு 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 இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன் தயாங்? ஓகே ஜங்குக்கா, ஓகே அவ்வளோதான் இல்லை. ஏய் ஜில்லு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஜில்லு. அது ஜிமின்க்கும் ஷுகாவுக்கும் ஏதோ சண்டையாண்டா, அதை என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சான். அதனால தான் என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தான். அது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அது ஏன் மறைக்கணும்னு நினச்சேன்? அதுக்கப்புறம் ஐஷுவை வந்து விட்டுட்டு ஒரு ஃபோன் கால் வந்த உடனே எனக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருந்தா, அப்படியே விட்டுட்டு போயிட்டா. அதான் சொல்கிறேன்ல, அவனுங்களுக்குள்ளே ஏதோ பெரிய பிரச்சனை, அதனால தான் எனக்கு கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் போயிட்டேன். என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு உனக்கு தோணலல்ல? ஜில்ல இங்கே பாருடியா. டேய் என்னை பாருடா. நான் உன்னை பார்த்தேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை பார்க்க மாட்டேன். போ ஐஷோ, நீ போய் ஸ்கூலுக்கு ரெடியாக, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? அதான் சொல்கிறேன்ல, ஜிமின்க்கும் ஷுகாவுக்கும் ஏதோ சண்டை, அதனால தான் நான் அங்கே போனேன். போதுமா? இதுக்கப்புறம் ப்ராமிஸாக நான் போக மாட்டேன். அப்படியே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகும். ஐயோ சாமி, நான் யார் உனக்கு? எதுக்கு என்கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்க? ஏஜில் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாத, அப்புறம் பதுகோ. கோவம் வருதில்ல? ஜில்லு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஜில்லு. என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் தேங்கோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ணி தேங்க அப்படி ஜங்குக்கு பார்க்க வைக்கிறாரு. ஆனால் ஜங்குக்கு தேங்க பார்க்கவே மாட்டேங்கிறாரு. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் அவ்வளோ ஃபோர்ஸாக பிடிச்சி தேங்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. பாப்பா இங்கே பாருடா ஜில்லு. வேணும்னாலாம் போகலடா, அவனுங்களுக்குள்ளே ஏதோ பெரிய சண்டை போல், அவனும் என்னன்றான் பிரிஞ்சிடுறான், இதுக்கு மேலே ஷுகாலாம் எனக்கு வேணாம் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தான். ஷுகாவும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதனால் மட்டும்தான் நான் போனேன். இதுக்கப்புறம் ப்ராமிஸாக நான் போக மாட்டேன். அப்படியே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் உன்னே சேர்த்து தான் கூட்டிகிட்டு போவேன். ஓகேவா? ப்ராமிஸாக நான் போக மாட்டேன். ஓகே என்னை விடு ஜங்குக்கா. ஜில்ல இங்கே பாரு ஜில்ல. அதான் சொல்கிறேன்லடா, ஷுகாவுக்கும் ஜிமின்க்கும் ஏதோ சண்டை, அதை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் போனேன். சரியா? இதுக்கு மேலே இப்படி போக மாட்டேன். அப்படியே போனாலும் நான் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன்.
போதுமா? ம் போதுமா? என்னை விடு, என்னை விடு ஜங்குகா. ஏய் ஏய் பொன்னாடி, நீ தானடா எனக்கு எல்லாமே. அப்போ டேடா நான். ஐயோ ஐஷு குட்டி, நீ உன் அம்மா, நீங்கள் 2 பேர் மட்டும்தானே என் உலகமே. புரிஞ்சதா? புரிஞ்சதா? புரிஞ்சது. ஆனால் நல்லா சொல்லி சமாளிக்கிறேன். ஏய் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஜில்லு, நான் தான் சொன்னேன்ல. அவனுக்கும் ஷுகாவுக்கும் ஏதோ ப்ராப்ளம் போல், அதனால் என்னை கூப்பிட்டான். அதனால தான் நான் போனேன். சரியா? இதுக்கு மேலே நான் போக மாட்டேன். ஓகே ஓகே. எங்க க்யூட்டான அந்த ஸ்மைலை மட்டும் ஸ்மைல் பண்ணி பார்க்கலாம். போ, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன். நான் போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க் தான் க்யூட்டாக கோச்சிக்கிட்டு போகிறாரு. நம்ம ஜங்குக் தான் க்யூட்டாக 2 ஹிப்க்கு அப்படியே ஹேண்டை வச்சுட்டு அப்படியே க்யூட்டாக டர்ன் பண்ணி ஐஷுவை பார்த்து முறைக்கிறாரு. ஐஷுவுமே க்யூட்டாக அந்த மில்க்கு குடித்த அந்த லிப்ஸ்லலாம் அந்த மில்க்கு பூசிக்கிட்டு க்யூட்டாக நின்றுட்டுருக்கா. இப்போது நம்ம ஜங்குக்கு பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறா. ஏய் ஐஷு, நான் உன்கிட்ட என்ன நேற்றே சொன்னேன்? உங்கள் அம்மா கிட்ட சொல்லாத, நான் உனக்கு 2 கப் ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன்னு தானே நான் உன்கிட்ட சொன்னேன். பாரு, இப்போ உன்னால் உன் அம்மா என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன் ஐஷோ இப்படி பண்ணுற? டேடா, அம்மாவோட கோவம் எவ்வளோ நேரம் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மினிமம் ஒரு 2 மினிட்ஸ் தான். அது கூடவே அவங்களால பொறுத்துக்க முடியல. ஆமாண்டா, உன் ஜில்லுக்கிட்ட என் ஜில்லுக்கிட்ட பேசாமல் ஒரு செகண்ட் கூட என்னால் இருக்க முடியாது. அப்போது ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் ஜில்லு தான் ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாங்கல்ல, போங்க, நீங்களும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுங்க, அவங்கள சமாதானப்படுத்துங்க. இதெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? உங்களுக்கா இன்னாரி தோணியிருக்க வேணாம்? டேடா டேடா, எங்கே ஓடுறீங்க? அதான் சொல்லிட்டல்ல, என் ஜில்லை சமாதானப்படுத்த போகிறேன். ஏய் ஐஷு, ஸ்கூலுக்கு ரெடி ஆக சீக்கிரம், என்ன புரிஞ்சுதா? சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணு, நான் வரேன். ஓகே? ஓகே டேடா. அப்புறம் டேடா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க, ஏன்னா எனக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது. சரியா? நீங்கள் பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஐஷு குட்டியும் அவளுடைய பெட்ரூம்க்கு போகிறா. இப்போது நம்ம ஜங்குக் தான் க்யூட்டாக அப்படியே பதுங்கி அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. நம்ம தாங் தான் க்யூட்டாக கோச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ வந்து டைட்டாக பேக்கப் பண்ணி, ஒய் ஜில்லு, என்ன கோவமா என்ன? கோவமாலாம் இல்லை, விடு, என்னை முதல் ஹக் பண்ணிக்கிறது விடு ஜங்குக்கா. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகணும். ஓய் ஜில்லு, எனக்காக தானே வெயிட் பண்ணேன். நான் வருவேன், நானும் நீயும் சேர்ந்து குளிக்கலான்னு தானே வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே சும்மா சீனை போட்டு போகிறேன். ஏய் ஜில்லு, நீ என்னென்ன மனசில் நினைக்கிறேன்னு எனக்கு எல்லாமே தெரியும்டா. புரிஞ்சுதா? வா, 2 பேரும் சேர்ந்து போய் ஃப்ரெஷ்அப் ஆகலாம். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து போய் ஃப்ரெஷ்அப் ஆகுமா? நான் வரமாட்டேன், நீ எப்போ? ஆஃபீஸ்க்கு டைம் ஆகலையா? எனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, உனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. ஸோ வந்தன்னா ஜாலியாக 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு க்யூட்டான ஒரு குளியலை மட்டும் போட்டு வந்துடலாம். வா போகலாம். நான் வரமாட்டேன். நீ வரமாட்டியா? இப்போ எப்படி வரேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் நம்ம தேங்க அப்படியே ஒரு கொண்டுக்கட்டாக தூக்குறாரு. ஜங்குக்கா, என்னை விடு ஜங்குக்கா. ஜங்குக்கா ஜங்குக்கா, ஐயோ கீழே இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னை விடு. ஏய் ஏய் ஜில்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிச்சு எவ்வளோ நாள் ஆகுதுல்ல? வா, எனக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கிறோம், ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணுறோம், புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷவர் கடையில் நிற்க வச்சு அப்படியே டேப்பை ஓப்பன் பண்ணி விடுறாரு நம்ம தேங் தான். ஜங்குக்கா என்ன பண்ணுற? ஜங்குக்கா 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 என்ன பண்ணுற ஜங்குக்கா? ஏய் ஜில்லு, நீ பொசிஷன் ஆகும்போது க்யூட்டாக இருக்க தெரியுமா? உனக்கே நல்லா தெரியும் நான் யார் பின்னாடி போக மாட்டேன்னு. அது தெரிஞ்சிருந்தோ என்ன இவ்வளோ பொசிசிவ் ஆகுற? என்ன
உன் புருஷன் மேலே அவ்வளோ லவ்வா என்ன? என்ன ஏன் இப்படி கேட்குற? என்ன உனக்கே தெரியாதா என்ன என் புருஷன் மேலே நான் எவ்வளோ லவ்வோடு இருக்கேன்னு? ம் ஏய் ஜில்லு, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜில்லு. ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிட்டே அந்த ஷவரில் அவ்வளோ அழகாக குளிச்சிட்ருக்காங்க. இப்போது இப்படியே தான் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே பாஸ் ஆகுது. இப்போது அந்த ரெஸ்ட் ரூம் டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. விட்டு ஜங்குக்கா, ஐஷோ என்னை கூப்பிட்றான். விட்டு விட்டு ஜங்குக்கா. ஜங்குக்கா கையிடு. கை எங்கே கொண்டு போய் வச்சிட்ருக்க? கையிடு. ஐஷோ என்னடாம்மா? டடா நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னமோ நீங்கள் குளிச்சிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே வர போகிறீங்களா இல்லையா? இதுதான் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்டா. இதோ வர. என்ன 10 மினிட்ஸ் ஆகுமா? டேடா டைம் ஆச்சு டேடா. ஆமாம் மாமா உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையா? என்னான்னு? டேடா இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட்டாக மீட் பண்ணணுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதுவும் இன்றைக்கி நான் சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு போகணும்னு வர சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் என்ன டேடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜில்லு என்ன ஞாபகப்படுத்தவே இல்லை? ஜங்குக்கா ஜங்குக்கா சாரி ஜங்குக்கா. நான் நீ சொன்னல நான் மறந்துட்டேன் ஜங்குக்கா. டிங்கு ஏண்டாடே. சரி தள்ளு, நான் போகணும். ஜங்குக்கா சாரி. ஏய் என்ன கோமா என்ன? ஐம் சாரி ஜங்குக்கா, நான் மறந்துட்டேன். ஆஃபீஸில் இந்த டென்ஷனில் மறந்துட்டேன். ஓகே நான் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் தானே வெயிட் பண்ணிட்டோம். நான் போய் பார்த்துக்கிறேன் சரியா? அதுக்காக இப்படி மூஞ்செல்லாம் வச்சுக்காத. எஞ்சில் இப்படி மூஞ்ச வச்சா இழுத்து வச்சு கிஸ் பண்ணணுன்னு தோணுது. நம்ம ஜங்குக்கு தான் அப்படி சொல்லிட்டு அடுத்த செகண்டே தேங்காய் பிடிச்ச அப்படியே கிட்ட அழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம தயாங். ஜங்குக்கா என்ன பண்ணுறான்? விட்டு ஐஷோ வெளியில் நின்றுட்டுருக்கா. ஜங்குக்கா என்ன பண்ணுறடா? சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஹிப்பை பிடிச்சி அப்படியே அந்த வாலில் பின் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே அவருடைய அப்பர் லிப் லோயர் லிப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக் பண்ணி உள்ளே இழுத்துட்ருக்காரு நம்ம தான். எதுவுமே பேசல. அப்போவே அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு. அப்படியே சைலண்ட் ஆகிட்டு ஜங்குக்கோட ஐஸை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கோட ஐஸில் அவ்வளோ லவ் மட்டுமே தெரியுது. அவ்வளோ க்யூட்டாக தேங்கோட அப்பர் லிப் லோயர் லிப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே சக் பண்ணி இழுத்துட்ருக்காரு நம்ம தேங். அப்படியே ரெண்டு ஹேண்டையும் ஜங்குக்கோட ஷோல்டரை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. ஏன்னா அந்த லிப்ஸ் லைட்டாக பெயின் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் தேங்கோட ஹிப்பை ஒரு ஹேண்டில் ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சிட்ருக்காரு. அது ரொம்ப பெயின் ஆகுது. இப்போ தான் அப்படியே அந்த ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போது அதை ஜங்குக்கு பார்த்துட்டு அந்த ஹிப்பை ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக அவருடைய ஹேண்டை அப்படியே லூஸ் பண்ணுறாரு. லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹிப்பை லைட்டாக ரப் பண்ணுறாரு. ஜங்குக்கா ஐ லவ் யூ ஜில்லு. ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் ரொம்ப சாஃப்டாக ரெண்டு பேருமே பேசிகிட்ருக்காங்க அந்த ரெஸ்ட் ரூமில். அந்த ஷவருக்கு அடியில் நின்றுட்டு அந்த ஷவரோலேருந்து அந்த ஷவரில் வர தண்ணி ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கோட பேக் ஷோல்டர் மேலே மட்டும்தான் படுது. தேங் மேலே படவே இல்லை. லைட்டாக கொஞ்சம் தான் ஜங்குக் மேலே பட்டு அந்த வாட்டர் ட்ராப்ஸ் லைட்டாக தான் நம்ம தேங் மேலே படுது. ரெண்டு பேருமே அந்த பொசிஷனில் தான் நின்றுட்டுருக்காங்க. க்யூட்டாக ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேடா நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.
இதை நான் ஒன் ஷர்ட்டாக தான் போடணும்னு நினச்சேன், ஆனால் டூ ஷர்ட்டாக போயிடுச்சு. நான் ஜூன் டூ ஷர்ட் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேடா, ஹாப்பியாக இருங்க அண்ட் சேஃபாக இருங்க. டாட்டா, பை பாய்.